தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல உங்க மொபைல் நெட்வொர்க்கோட ஒரிஜினல் ஸ்பீட் உங்க பர்டிகுலர் ஏரியால எப்படி கிடைக்குதோன்னு, எப்படி கரெக்டான மொபைல் நெட்வொர்க் நம்ம இருக்கும் ஏரியாக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நம்ம மொபைல் நெட்வொர்க்கோட ஒரிஜினல் ஸ்பீட் பத்தி பார்க்கலாம். ஓகே, நீங்க இருக்கும் ஏரியால உங்க நெட்வொர்க்கோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ண இந்த வெப்சைட் போங்க. உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி myspeed.trai.gov.in அப்படிங்கறத கொடுத்து என்டர் கொடுங்க. இதை உங்க மொபைல்லே டெஸ்ட் பண்ணலாம். நான் சிஸ்டத்துல ரொம்ப பெருசா தெரியும் தான் நான் சிஸ்டத்துல ப்ரௌஸ் பண்றேன். இது மொபைல்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்டர் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்ரேட்டர் கேக்குது. நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஜியோன்னு சூஸ் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, முதல்ல ஜியோ நெட்வொர்க்கோட டவுன்லோட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்னு இருக்கும். ஆப்ரேட்டர்ல நீங்க என்ன ஆப்ரேட்டர் வேணா வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஜியோ வச்சிருக்கேன். இந்தாண்ட பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. 3G 4G இருக்கு. நான் 4G சூஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஓவரால் இந்தியால எப்படி உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்குது அப்படிங்கறத ஒரு கலர் கோடிங்ல காமிச்சிருப்பாங்க. இதுல மவுஸ் ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அப்படி நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணீங்கன்னா இங்க கீழே கார்னர்ல பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கும். பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். இதை கரெக்டா மூவ் பண்ணி நான் சென்டரா வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப ஜியோவோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கலர் கோடிங்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இங்க டார்க் கிரீனா இருக்கிறதெல்லாம் ஹை ஸ்பீட் ஏரியா. உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 10 Mbps ஸ்பீட் காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 12.4 Mbps ஸ்பீட் காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 10.8 Mbps, அப்புறம் இந்த ஸ்டேட்ல 14.8 Mbps போன்ற நிறைய வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த டார்க் கிரீனா இருக்கிறது எல்லாமே ஹை ஸ்பீட் ஏரியா. அதை விட கொஞ்சம் லைட் கலர்லாம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5.8 Mbps காட்டுது. இந்த ஸ்டேட்லயும் 5.8 Mbps காட்டுது. இந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 8 Mbps காட்டுது. இங்க பாத்தீங்கன்னா லைட் கிரீன்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பீட் கம்மின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா 4 Mbps காட்டுது. குஜராத்ல பாத்தீங்கன்னா 3 Mbps தான் காட்டுது. ஓரளவுக்கு இந்தியால பாத்தீங்கன்னா ஜியோவோட ஸ்பீட் எல்லாமே கிரீன்ல காட்டுது. இது பரவாயில்ல. இப்ப நம்ம வேற நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ ஆப்ரேட்டர்ல ஏர்டெல் சூஸ் பண்றேன். ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 16 Mbps ஸ்பீட் கிடைக்குது. ஓவராலாக ஏர்டெல் இந்தியாவில் குட் ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தா நமக்கு எல்லோவில் காட்டுது. அப்படின்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பீட் கம்மின்னு அர்த்தம். இங்கே வெறும் 2.2 Mbps தான் கிடைக்குது. ஓகே, இப்போ நான் வேற ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஐடியா சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடியாவும் ஓவராலாக உங்களுக்கு குட் இன்டர்நெட் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேட்டை தவிர அங்க எல்லோல காட்டியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ல உங்களுக்கு ஒயிட் கலர்ல காட்டியிருப்பாங்க. அப்படின்னா அங்கெல்லாம் 4G ஸ்பீடே இல்லைன்னு அர்த்தம். அதாவது அந்த ஸ்டேட்ல 4G நெட்வொர்க் அவைலபிளா இல்லைன்னு அர்த்தம் ஐடியா நெட்வொர்க்ல. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது டவுன்லோட் ஸ்பீட் தான் எல்லா நெட்வொர்க்லயும் பார்த்தோம். அடுத்தது நம்ம அப்லோட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம். நான் ஆப்ரேட்டர்ல போய் ஜியோ சூஸ் பண்றேன். இங்க கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அப்லோட் சூஸ் பண்றேன். அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நீங்கள் இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஏதாவது வீடியோவோ ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணுற ஸ்பீடு தான் இது அப்லோட் ஸ்பீட். இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியாவில் அவ்வளோவா அப்லோட் ஸ்பீட் ஜியோக்கு இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோவில் தான் காட்டியிருக்காங்க. ஓகே, மூணாவதா இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோடுக்கு பக்கத்தில் கவரேஜ், அதாவது டவர் ரேஞ்ச் இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஜியோக்கு இருக்கு. திரும்ப நான் ஆப்ரேட்டர் போய் ஐடியா சூஸ் பண்ணுறேன். ஐடியா பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியாவில் டவர் ரேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிரீனில் கொடுத்துருக்காங்க. டவர் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஐடியா தான் இந்தியாவில் பெஸ்ட். இந்த ஓவரால் ஸ்பீடை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஓவரால் ஸ்பீட் காமிச்சிருப்பாங்க. டோட்டல் ஏரியாவையும் கவர் பண்ணி ஓவராலாக எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஆனால் உங்கள் பர்டிகுலர் ஏரியாவில் உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஆப்ரேட்டரில் ஜியோன்னு சூஸ் பண்ணி இப்போ என்னோட டவுன்லோட் ஸ்பீட் செக் பண்ணணும்னு டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன்.
இதில் மேலே பார்த்தீங்கன்னா என்டர் லொக்கேஷன் காட்டியிருப்பாங்க. நான் இதில் சென்னைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இந்தியான்னு இருக்கும், அதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ஓவரால் ஸ்பீடு இருக்குது உங்கள் நெட்வொர்க் ஜியோவோட டவுன்லோட் ஸ்பீடுன்னு காட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜியோ ஸ்பீட் நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்ல ஸ்பீடான ஏரியா, எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுமாரான ஸ்பீடான ஏரியா, ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அங்கே ஸ்பீடு அதிகமாக கிடைக்காது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏரியா இருக்கும், அங்கெல்லாம் சுத்தமாக ஜியோ ஸ்பீடே இருக்காது. இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் எவ்வளோ ஜியோ ஸ்பீடு இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் மயிலாப்பூர்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு கீழே மயிலாப்பூர் சென்னை தமிழ்நாடு இந்தியான்னு இருக்கு, அதை நான் சூஸ் பண்ணனா இப்போ நமக்கு மயிலாப்பூர்ல என்னென்ன ஏரியால எவ்வளவு ஸ்பீட் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க பர்டிகுலர் ஏரியால உங்க பர்டிகுலர் நெட்வொர்க்கோட ஸ்பீடை நீங்க செக் பண்ணோம்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஏரியால எந்த நெட்வொர்க்கோட ஸ்பீட் நல்லா இருக்கோ அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எல்லா நெட்வொர்க்கும் எல்லா இடத்துலயும் நல்லா இருக்காது. உங்க ஏரியால அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட் மற்றும் கவரேஜ் எது நல்லா இருக்கோ அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4G ஸ்பீட் நல்லா இருக்கும். இந்த myspeedtroygovernment.in வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஏதாவது உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த myspeedtroygovernment.in வெப்சைட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.